எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். போன எபிசோடில் ஹீரோயின் அப்போ நம்ம அம்மா டைரியில் இருந்தது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்ட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஹீரோயினியோட பாட்டி அவங்களோட பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினி வராங்க. அவங்க பாட்டியோ ஹீரோயினி கிட்ட இதுக்கு மேலே நான் அவங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னா என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினி எனக்கு இன்னும் அம்மா பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட பாட்டியோ உங்கள் அம்மா ஒரே ஒரு பொண்ணு, உங்கள் தாத்தாவோ சீக்கிரமா இறந்துட்டாங்க, அதனாலேயே நான் அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன், அதனால என்னமோ அவ ரொம்ப அடம் பிடிக்கிறவளாவும் வளர்ந்துட்டா. உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், உங்கள் அப்பா ஒரு உமனைசர், அவனை நம்பாத, அவன் கடைசியாக உன்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி அவள் கேட்காம எனக்கு அவர் தான் வேணும், அவர் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்கல, அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட பாட்டியும் உனக்கு அவன் தான் வேணும்னா இதுக்கு மேலே நீ என் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினியோட அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் அவளை டெத் பெட்டில் தான் பார்த்தேன். என்கிட்ட அவள் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் இன்னும் என் மனசுலேயே இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும், அவனை நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, பொண்ணுங்களையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொன்னது இன்னும் என் காதில் கேட்டுட்ருக்கு. இப்போ நீ நல்லாவே வளர்ந்துட்ட, இதுக்கு மேலே இந்த கம்பெனி அண்ட் எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும், இந்த சீலை நீ வச்சுக்கோ. நெக்ஸ்ட் மந்த் வேரன்ஸோட பால் மீட் நடக்குது, அங்கே நீ போய் கிரேஸோட ஃபேமிலிக்கு பதிலாக அங்கே கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணால் எங்கள் ஹீரோயினியோட தங்கச்சி ஒரு ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கா அண்ட் அவங்க அம்மா கிட்ட இப்போ நான் என்னோட அந்த ரிப் எடுத்தா கண்டிப்பாக அந்த வேரன் பிரதரில் ஒருத்தன் என்னை லவ் பண்ணிடுவான் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லா ஆம்பளைங்களும் நம்மளோட வெஸ்ட்டு பற்றி தான் விழுவானுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அப்பா கூட அப்படி தான் என்னை லவ் பண்ண ஆரம்பித்தார், நீ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பாலில் நீ தான் செம்ம அழகாக இருப்ப, ஸோ அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியை ஆப்ரேஷன் பண்ண அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி ஆப்ரேஷனுக்கு ஓகே சொல்லிட்டா, கவலைப்படாதீங்க, நமக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான சன்னன்லாவை அவள் பிடிச்சி தருவா, அவள் தான் ஸ்டாராக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினி தங்கச்சியோட வெஸ்ட்டை பிடிச்சி பாத்தியா இப்போ நீ எவ்வளோ அழகாக ட்ரெஸ் போட்டிருக்க, இப்போ எல்லாருமே உன்னை பார்த்து விழுவானுங்க, இங்கே நீ தான் ரொம்ப பேரழகியாக இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினியோட ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்து பிடிச்சது, அப்போ தான் நம்ம நல்லா சக்சீட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினியோட அப்பா சொல்கிறாரு. சரணா ஹீரோயினியோட தங்கச்சி ஜோன் அவுட் வராங்க. கிவ்லியன் டைகூன்ல கிரேஸ் லாஸ்டா வருது, ஒருவேளை அந்த பாட்டி வருவாங்களா, சேச்சே உங்களை இங்க வரதுக்குள்ள வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா நீ எங்க ஃபேமிலியில ஒரு பொண்ணே கிடையாது, நீ எப்படி இங்க வருவ, நான் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி வரவே இல்லையே. ஹீரோயினோட தங்கச்சி எங்களை இங்க எம்பாரசன் பண்ணிட்டு இருக்காதீங்க, கார்ட்ஸ் அவளை தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. என் கெஸ்ட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, விடுங்க அவளை அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.